எனக்கு அன்பானவர்களே, இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். பிரியமானவர்களே, வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து, சீமோனே, என் மீது அன்பாய் இருக்கிறாயா என்று 3 முறை கேட்கிறாருங்க. உடனே பேதுரு உள்ளம் உடைந்து போகுதுங்க, மனம் கசந்து போகுதுங்க. ஆண்டவர் பேதுரு மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தா என் மீது அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டிருப்பாருங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நீங்களும் ஆதியில தேவன் மீது வைத்திருந்த அன்பு, அதே அன்புல இருக்கிறீங்களா, இல்ல அந்த அன்பை விட்டு விலகி இருக்கிறீங்களா என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தேவ அன்பை விட்டு விலகி இருப்பீர்கள். ஆனால் இப்பொழுதே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருமே இயேசுவின் அன்புக்குள்ள வாங்க, இயேசுவின் அன்பை தேடி வாங்க. இயேசப்பா ஒவ்வொரு நாளும் உங்க அன்புக்காக உங்களையே நினைச்சு ஏங்கி கொண்டிருக்கிறாருங்க. இயேசுவின் அன்பு மட்டுமே உண்மையான அன்புங்க. இயேசுவின் பாசம் அது என்றும் மாறாத நேசமா இருக்கிறதுங்க. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவரா இருக்கிறாருங்க. இந்த உலகத்தின் அன்பு உங்களை அழிச்சிடுங்க. இயேசுவின் அன்பு மட்டுமே உங்களை எப்பொழுதும் சந்தோஷமா வாழ வைக்குங்க. இயேசுவின் அன்பை தேடி வாங்க. இந்த உலகத்துல இயேசுவின் அன்பு மட்டுமே உண்மையான அன்பு என்று சொல்லி உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். God bless you.